ஹலோ வியூஸ், வெல்கம் டு டிஜேஎம்எஸ் தமிழ் சேனல். மகாநதி சீரியலுக்கான அப்கமிங் எபிசோடில் ப்ளீஸ் தயவுசெய்து நீங்கள் விஜய் கிட்ட போய் இப்போ சொல்ல தேவையில்ல, நானே அவர்கிட்ட சொல்லிக்கிறேன், கண்டிப்பாக வெண்ணிலாவை நானே கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி இப்படி சொல்கிறது கேட்ட ராகினி பயங்கர சந்தோஷத்தோட கண்டிப்பாக கூட்டிகிட்டு வந்துடுவல காவேரி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. கண்டிப்பாக ராகினி, நான் கூட்டிகிட்டு வந்துடுறேன், தயவுசெய்து அதுக்குள்ளே விஜய் கிட்டலாம் சொல்ல தேவையில்ல ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கெஞ்சி கேட்குறத பார்த்து உள்ளுக்குள்ளே அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க ராகினி பசுபதி ரெண்டு பேருமே. எவ்வளோ சீக்கிரம் நீ விஜய் கிட்ட இந்த விஷயத்தை பற்றி வந்து போட்டு உடைக்கிறியோ அவ்வளோ உனக்கு நல்லது, அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக விஜய் கிட்ட நாங்கள் சொல்ல வேண்டிய நிலைமை வரும் அப்படின்ற மாதிரி பிளாக்மெயில் பண்ணுறாங்க. இல்லை கண்டிப்பாக விஜய்கிட்ட நானே எல்லாத்தையும் எடுத்து சொல்லிடுறேன், அது மட்டும் இல்லாமல் வெண்ணிலாவை இங்கேருந்து கண்டிப்பாக நான் கூட்டிகிட்டு போயிடுறேன் அப்படின்றாங்க காவேரி. இப்படி எல்லாத்தையும் சொல்லிட்டு ரொம்பவே சோகத்தோட காவேரி அந்த பக்கம் வந்து கிளம்ப, இன்னொரு பக்கம் ராகினி பயங்கர சந்தோஷத்தோடு இருக்காங்க. இங்கே நடந்ததெல்லாம் நினச்சி கனவா இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நடந்த சீன்லாம் நினச்சி எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குப்பா, ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சந்தோஷப்படுறாங்க, குதிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பா, இவ்வளோ நாள் நான் பட்ட கஷ்டத்துக்கு இன்றைக்கி தான்ப்பா எனக்கு விடிவு காலமே பிறந்திருக்கு. காவேரி இப்படி பார்க்கும்போது ஐயோ அடடா எவ்வளோ சந்தோஷம் எனக்கு அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. ரொம்ப தேங்க்ஸ்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி கிட்ட தேங்க்ஸ் சொல்கிற தருணத்தில், என்னம்மா எனக்கு போய் தேங்க்ஸ் தான் சொல்லிட்டு இருக்க, இது எல்லாத்துக்கும் காரணம் மாப்பிள்ளை தான், நீ மாப்பிள்ளைக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு பசுபதியும் சொல்கிறாரு. ரொம்ப தேங்க்ஸ் அஜய், நான் எதிர்பார்க்கவே இல்லை, இப்படி ஒரு தருணத்துக்காக தான் நான் காத்துட்டு இருந்தேன், இன்றைக்கி எவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன் தெரியுமா அஜய் அப்படின்னு சொல்லிட்டு அஜய் கிட்ட தன்னோட சந்தோஷத்தை வந்து வெளிப்படுத்துறதை பார்த்து அஜயும் பயங்கர சந்தோஷம் அடைகிறாரு. என்ன ராகினி என்கிட்டலாம் போய் தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்கேன், உனக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்னு உனக்கு தெரியாதா, பல தடவை நான் உன்னை திட்டிருக்கேன் அஜய், அதுக்கெலாம் நான் சாரி கேட்டுக்கிறேன், இன்றைக்கி நான் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. இந்த சந்தோஷம் தான் எனக்கும் வேணும் ராகினி, உங்ககிட்ட இருந்து உன்னை பார்க்கறதுக்கு எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிறாரு. அப்பா, நான் கூட சொன்னதும் இந்த காவேரி கொஞ்சம் போல்டாக தான் இருப்பான்னு பார்த்தேன், ஆனால் இவ இப்படிலாம் வந்து அழுவா நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கவே இல்லைப்பா, எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பசுபதிக்கிட்ட சொல்கிறத கேட்ட பசுபதியும், ஆமாம்மா நான் கூட அவள் திமிராக தான் பேசுவான்னு நினச்சேன், இவ இப்படி நடந்துக்கிறதெல்லாம் எனக்கு பார்க்கும்போது கண்டிப்பாக அந்த விஜய்க்கு வந்து இந்த வெண்ணிலாவை தான்ப்பா ரொம்ப பிடிச்சிருக்கும், எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பசுபதியும் சொல்கிறாங்க. நான் தான் ஏற்கனவே சொன்னேன்ல மாமா உங்ககிட்ட, விஜய் அண்ணனுக்கு வெண்ணிலானா ரொம்ப பிடிக்கும், ஏன்னா நான் அண்ணன் கூட இருந்து பார்த்துருக்கேன், வெண்ணிலா அண்ணி கூட பழகினது எல்லாத்தையுமே நான் பார்த்துருக்கேன்ல, அதை வச்சு நான் சொல்கிறேன், கண்டிப்பாக வெண்ணிலா அண்ணாவை அண்ணன் முன்னாடி கொண்டு போய் நிறுத்தும் போது அண்ணனுக்கு அதிர்ச்சியாகவும் இருக்கும், ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கும், இதுதான் நடக்கும் பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறார் அஜய். ஐயோ அதுதான் எனக்கும் வேணும், கூடிய சீக்கிரமே அது நடக்கணும், கண்டிப்பாக இந்த காவேரி வெண்ணிலா அவங்க கொண்டு வந்து நிறுத்தினலாம், காவேரியை கொஞ்சம் பிளாக்மெயில் பண்ணாலே போதும்ப்பா, கூடிய சீக்கிரமே வெண்ணிலாவை கண்டிப்பாக விஜய் கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துவா. நானே யோசிச்சுட்டு இருந்தேம்மா வெண்ணிலாவை எப்படி கூட்டிகிட்டு வருது, ஏன்னா இந்த ட்ரெஸ்லேருந்து அனுப்ப மாட்டுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர குழப்பத்தில் இருந்தேன், ஆனால் ஈஸியாக முடிச்சிட்டமா நீ அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. அங்கேருந்து வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு நினைக்கிற காவேரி ஒன்றுமே புரியல, என்ன பண்ணுறதுன்னு அவங்களுக்கு ஒன்றுமே புரியல, ஒரே குழப்பத்தோடவே இருக்காங்க. அப்படியே அழுதுகிட்டே கோவில் வாசப்படில் போய் நிற்கிறாங்க. நான் இனிமேல் என்ன பண்ணட்டும் கடவுளை, என்னை விட்டு அவர் போயிடுவார் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. காவேரி இவ்வளோ குழப்பம் அடைகிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு முன்னாடி பேசின வார்த்தைகள் தான். விஜய் வந்து ஏற்கனவே அந்த ஃபோட்டோ வச்சு சொன்னது தான். ஆனால் வெண்ணிலாவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது கண்டிப்பாக ஒரு வெண்ணிலாவை தான் சொன்னார் அப்படின்றதெல்லாம் நினச்சி பார்க்குறாங்க. ஆனால் விஜய் சொன்னது விளையாட்டுக்கு தான் சொன்னாங்க அப்படின்றது காவேரிக்கு தெரியாது இல்லையா, அதனால் அதை யோசிச்சுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து ஃபர்ஸ்ட் லவ் இஸ் த பெஸ்ட் லவ் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொன்னதையும் வந்து நினச்சி பார்க்குறாங்க. அப்போ கண்டிப்பாக அவருக்கு வெண்ணிலாவை தான் பிடிக்கும்ல, நம்மளை பிடிக்காதில்ல அப்படின்ற மாதிரிலாம் ஏதேதோ நினச்சி குழப்பம் அடைகிறாங்க. இன்னொரு பக்கம் ஆஃபீஸ்க்கு போன விஜய் என்ன பண்ணுறாங்க, காவேரிக்கு ஃபோன் பண்ணுறாங்க, காவேரி ஃபோனே அட்டன் பண்ண மாட்டுறாங்க, என்னாச்சுன்னு தெரியல, காவேரிக்கு ஃபோனே அட்டன் பண்ண மாட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு குழப்பம் அடைகிறாரு. காவேரி காணுமே அப்படின்னு சொல்லிட்டு அதே பதட்டத்தோட வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா காவேரி கிட்ட எல்லா உண்மைகளையும் வந்து கேட்குறாரா, இல்லை காவேரியும் வந்து சொல்கிறாங்களா, இது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு மறக்காம நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிவிடுங்க, அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே வியூஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.